வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல், ஈரான் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சது. இப்போ அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னும் பல நாடுகள் வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. ஸோ இது என்ன மாரியான இம்பாக்ட்ட குடுக்க போகுது அப்படின்னு டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கா நம்ம இத பார்க்கும்போது இந்த டென்ஷன்ஸ் குளோபல் எக்கானமில என்ன மாரியான ஒரு தாக்கத்த ஏற்படுத்த போகுது சார்? குளோபல் எக்கானமில அதிகமா ஒண்ணும் பெரிய பாதிப்பு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் ஏற்கனவே குளோபல் எக்கானமி அந்த அளவுக்கு ஒரு நல்லா பண்ணிட்டு ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல. அ இதனால ஒரு ஆயில் பிரைஸ் விலை ஏற்றம். 2வது துபாய் வந்து அபுதாபி, துபாய் எல்லாம் ஒரு இந்த இடத்துலேருந்து யூரோப்க்கு போறதுக்கு ஒரு ஸ்டாப் ஓவர், நெறைய டிராஃபிக் அங்க ட்ரேடும் சரி, பேசஞ்சர் டிராஃபிக்கும் நெறைய போற இடத்துல இப்ப அந்த ஏர்போர்ட்லாம் ஷட் பண்ணதுனால டெம்பரரியா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் அந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். பட் இது எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். ஓவராலா இந்த வருஷம் வேர்ல்ட் எக்கனாமிக் குரோத்துக்கு இதனால பாதிப்பு வரும். அந்த மாரி ஒண்ணும் எனக்கு வந்து அது ஒண்ணும் தெரியல. ஸோ வேர்ல்டு ஆயில் பிரைஸஸ் ஏறுமே தவிர, வேர்ல்டு குரோத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு மேபி 3.1% வேர்ல்டு குரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணா 2.9, 2.8 அந்த அளவுக்கு இறங்கும். ஸோ ஓவரால் வேர்ல்டு எக்கனாமிக் குரோத்ல அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் நான் எதிர்பார்க்கல. அப்போ இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டோட ஒரு இம்பாக்ட்டா பெரிய லெவல்ல யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா சார்? இல்ல டிஸ்டர்பன்ஸ்னா நீங்க மார்க்கெட்ட பத்தி பேசுறீங்களா? பொருளாதாரத்த பத்தி பேசுறீங்களா? நான் மார்க்கெட் பத்தி கேட்கிறேன் சார். மார்க்கெட்ல பயங்கரமா இம்பாக்ட் இருக்கும். நீங்க கேட்ட கேள்வி பொருளாதாரத்த பத்தி கேட்டீங்க ஓகே. முதல்ல. பொருளாதாரத்துக்கு ஜாஸ்தி இம்பாக்ட் இருக்காது. ஆனா மார்க்கெட்ல டெஃபினட்டா இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து பொருளாதாரம் நல்லா பண்ணக்கூடிய இந்தியா ஒரு எடுத்துக்கங்க. பொருளாதாரம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட் ஆனா பயங்கரமா கரெக்ஷன். இப்போ இன்னைக்கு நேத்து வந்த கரெக்ஷன் விடுங்க. பொதுவாவே இந்தியன் எக்கானமிக்கும், இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம தானே போகுது. ஸோ நீங்க கேட்கிற கேள்வி வந்து மார்க்கெட்ட பொறுத்த மட்டும் டெஃபினட்டா இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கே பயங்கரமா பாதிக்கும். மார்க்கெட்ல பெருசா இம்பாக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்க. பட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது, எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப கம்மியான டவுன்ஃபால் தான். மார்க்கெட் இன்னும் பெருசா விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தியரீஸ்லாம் பார்க்க முடியுது. இந்தியன் மார்க்கெட் இந்த நியூஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு சார்? நீங்க ஏன் அந்த மாரி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து ஆரம்பத்துல நீங்க சொல்ற மாரி இருந்தது. பட் சப்சிக்வென்ட்டா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பயங்கரமா தான் விழுந்திருக்கு. சென்செக்ஸ் வந்து 1700 பாயிண்ட் விழுந்திருக்கு. ஸோ அதனால நீங்க ஏன் அது வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்ட் ஆகலன்னு சொல்றீங்க? ஏன்னா ரஷ்யா, உக்ரைன் வார் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அப்போ 2700 பாயிண்ட் விழுந்தது. சரி இன்னைக்கு 1700 பாயிண்ட் விழுந்திருக்கு. பட் ஏற்கனவே அது என்னன்னா, அப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்லா பண்ணியிருந்ததுனால அந்த அளவுக்கு விழுந்தது. பட் இது வந்து 1700 பாயிண்ட் விழுறத நீங்க வந்து சுலபமா எடுத்துக்காதீங்க. இது பயங்கரமான விழுது தான் இப்ப. ஆரம்பத்துல காலையில ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர்ல அந்த அளவுக்கு விழலைனாலும், இப்போ மிட் டேக்குள்ள பார்த்தீங்கன்னா, 1700 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸே விழுந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, ராத்திரி ஒரு ட்ரம்ப் ஒரு ட்வீட் விட்டாரு. இந்த மாரி அவங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்காங்கன்னு. ஸோ அதனால கொஞ்சம் இடத்துல அது தெரியல. அதுக்கப்புறம் அவங்க சைடுல சொல்ட்டாங்க. பேச்சாவது வார்த்தையாவதுன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். மார்க்கெட்ல கரெக்ஷன் வந்து இன்னும் போர் வந்து இன்னும் வளர்ந்துன்னு தான் இருக்கு தவிர குறையல. ஸோ இப்போ மெயினா வந்து அடுத்தது இந்த மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து வாழ்க்கை நார்மலுக்கு வரும் அப்படின்னு ஒரு முக்கியம். 2வது இந்த ஹொர்முஸ் ஸ்ட்ரெய்ட்க்குள்ள இந்த ஆயில் டேங்கர்ஸ்லாம் போற இது வந்து ஈரான் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப அத வந்து ஈரான் வந்து ரொம்ப மோசடி பண்ணி யாரையும் போக்கூடாதுன்னா, அதனால இது இன்னும் வர்ஸ் ஆகலாம். பட் அமெரிக்கா அதே சமயத்துல ஒரு 7 கப்பல வந்து ஈரானியன் கப்பல இறக்கிட்டாங்க. அமெரிக்காவும் அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்ல வந்து அது பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இந்த போற டெவலப்மெண்ட்ட பேஸ் பண்ணி மார்க்கெட் இன்னும் விழுமா? இல்ல ஸ்டெபிலைஸ் ஆகுமான்னு சொல்ல முடியும். பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அது எதுவுமே சொல்றது கஷ்டம். இப்போ இது எல்லாமே க்ரூட் பேஸ்ட் பண்ணி, இல்ல க்ரூட் சார்ந்த ஒரு ப்ராப்ளமா பார்த்துட்டு இருக்கும்போது, அது ரிலேட்டடான கம்பெனிஸோ, இல்ல அது ரிலேட்டடான ஒரு பிசினஸோ மட்டும் தான் பாதிக்கப்படுமா? இல்ல ஒட்டுமொத்தமா இந்த பெயின் வந்து ரொம்ப டீப்பா இருக்குமா சார்? இல்ல இது ஒட்டுமொத்தமா டீப்பா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னா, எஸ் நீங்க சொல்ற மாரி டைரக்ட்டா இம்பாக்ட் ஆனது டெஃபினட்டா அதுல வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் இம்பாக்ட் இருக்கும். பட் இதனால என்ன ஆயிடுதுன்னா, பேசிக்கா சொன்னேன்னா, இந்த க்ரூட் ஆயில்ங்கிறது உலகெங்கும் பாதிக்கப்படுற ஒரு விஷயம். ஸோ இப்போ ஆனா எப்படி பார்த்தீங்கன்னா, எமர்ஜிங் மார்க்கெட்ல அதிகமா ஏன்னா அவங்க குரோத் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தே ஆயில் தேவை. ஸோ டெஃபினட்டா அது மாரி க்ரூட் ஒரு விலை ஏறுறச்ச எமர்ஜிங் மார்க்கெட் மேல பாதிப்பு அதிகமா வரும். ஸோ அந்த மாரி வரதுனால எஃப்ஐஐஸ் அமெரிக்கா அண்ட் யூரோப்லேருந்து தானே பணம் வருது அதிகமா எஃப்ஐஐ பணம். அவங்க வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ல போய் இந்த நேரத்துல பணம் போடலாமான்னு சொல்லிட்டு எமர்ஜிங் மார்க்கெட்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்றதுனால இதோட இம்பாக்ட் இன்னும் அதிகமா எமர்ஜிங் மார்க்கெட் மேல தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஓவராலா ஒரு ரிஸ்க் ஆஃப் அப்படிங்கிற ஒரு சென்டிமென்ட்ட ட்ரிகர் பண்றதுனால,
எஃப்ஐஐஸும் சரி, ரீட்டெயில் அதாவது ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? வெளிநாட்டுல இடிஎஃப்ல போடுறவங்க, எமர்ஜிங் மார்க்கெட் இடிஎஃப்ல அவங்க பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு கோல்டு, சில்வர் இல்ல அமெரிக்கன் டாலர் டெட்ல அதுல எடுத்து பணத்தை போடுறதுனால உங்களுக்கு டெஃபினட்டா பாசிவ் ஃபண்ட்ல இருந்து பணம் வெளில வந்தாலே எல்லா செக்டர்ல இருந்தும் பணம் போகும். அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு டிஃபென்ஸ் செக்டர்ல கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தது, ஐடி அந்த அளவுக்கு விழல, மற்றவர்களுக்கு அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஆஃப் வரதுனால எல்லா செக்டருமே அதிகமா பாதிக்கப்படும். ஸ்பெசிபிக்கா இந்த ஆயில் ரிலேட்டட் செக்டர்ல அது எதிர்பார்த்தது. பட் மொத்தத்துல அந்த அளவுக்கு அதோட அதிகமாகவும் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி நடந்தது அப்படின்னா கோல்டு இதுலலாம் பெரிய ரேலி இருக்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ கோல்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் இந்த அன்சர்டனிட்டி டைம்ல? இங்க நல்லா தான் இருக்கு. கோல்டு வந்து விலை ஏறி இருக்கு. கோல்டு, சில்வர் 2மே வந்து உங்களுக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா எப்பவுமே அன்சர்டனிட்டி வந்தா ஒரு சேஃப் ஹேவன்னு கோல்டு நினைச்சுப்பாங்க. அதுல போடுவாங்க. அதே மாதிரி ஆயில் வந்து கோல்டு டாலருக்கு சப்போர்ட் இருக்கிறது ஆயில். ஏன்னா பெட்ரோ டாலர் ஆயிலோட ட்ரேட் எல்லாமே டாலர்ல போகுது. ஸோ இப்போ இந்த ஆயிலோட விலை ஏறிட்டு இந்த அளவுக்கு அந்த ட்ரேடு பாதிக்கப்படணும். அதனால ஒரு இம்பாக்ட் வரதுனால அதனால கோல்டு அண்ட் சில்வருக்கு ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ ஆஃப் மணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கோல்டு அண்ட் சில்வர்ல இந்த போரோட டைம்ல எல்லாம் எப்பவுமே கோல்டு ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு சேஃப் ஹேவனா இருந்து ஒரு விலை ஏறி இருக்கு. அதுதான் இப்போ நடக்குது. இந்தியன் ருப்பி வேல்யூலயும் ஒரு சின்ன டவுன்ஃபால் இருந்ததை பார்த்தோம். ஸோ இது யூஸ்வலா நடக்கிற விஷயம் தானா, இல்ல இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்டோட இம்பாக்ட்னால தான் ருப்பியோட வேல்யூவும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கா சார்? இது டைரக்டா கான்ஃபிளிக்டோட இம்பாக்ட்னு சொல்ல முடியாது. 2 விதத்துல இந்தியன் ருப்பிக்கு இம்பாக்ட் வருது. ஒன்னு வந்து ஆயில் விலை ஏறதுனால நம்மளோட ஆயில் எல்லாம் பிரைஸ்ட் இன் டாலர் இல்லையா? ஸோ அதனால அந்த எந்த நேத்தி வரைக்கும் ஒரு ஆயிலுக்கு ஒரு விலை டாலர் வெளில போச்சுன்னா இன்னைக்கு 10% ஆயில் விலை ஏறினா 10% டாலர் அதிகமா வெளில போகும். ஸோ அது ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா எஃப்ஐஐஸ் இந்த மாதிரி நிலைமையில எமர்ஜிங் மார்க்கெட்ல பணம் எடுக்கிறதுனால இந்தியால இருந்து பணத்தை வெளியில எடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு டாலர் வெளியில போகும். 3வது வந்து கோல்டு அண்ட் சில்வர் விலை ஏறினாலே இந்தியாவும் நிறைய கோல்டு அண்ட் சில்வர் இம்போர்ட் பண்றது. ஏன்னா நிறைய மக்கள் வந்து இடிஎஃப்ல பணம் போடுறாங்க. அந்த இடிஎஃப்ல வந்து அந்த அளவுக்கு கோல்டு இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஸோ அதனாலையும் டாலருக்கு அந்த கோல்டு வந்து உங்களுக்கு இந்த டாலர் அவுட்ஃப்ளோ ஏறும். ஸோ இது 3மே ஒரு ருப்பி மேல ஒரு ப்ரெஷர் வருது. அதனாலதான் ருப்பி வீக்கன் ஆகுது. ஸோ டைரக்டா அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்னால ருப்பி வீக்கன் ஆச்சு சென்டிமெண்டலான்னு சொல்றதை விட ப்ராக்டிக்கலாவே நிறைய டாலரோட டிமாண்ட் ஏறும். பிகாஸ் ஆஃப் வைஃபை அவுட்ஃப்ளோஸ், பிகாஸ் ஆஃப் க்ரூட் அவுட்ஃப்ளோஸ், பிகாஸ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் பையிங்கோட அவுட்ஃப்ளோஸ். ஸோ அதனால ருப்பி ப்ரெஷர்ல இருக்கதா செய்யும். நம்ம ஸ்டார்டிங்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே குளோபல் எக்கானமி அண்ட் குளோபல் மார்க்கெட் இது ரெண்டுமே ரொம்ப டிஃபரெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலான ஒரு விஷயம் தானா, இல்ல இப்பதான் மார்க்கெட் வந்து எக்கானமி வேற மாதிரியும் இல்ல மார்க்கெட் வேற மாதிரியும் பிஹேவ் பண்ணுதா சார்? மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து எக்கானமியை வந்து ஃபாலோ பண்றது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்லாம் நம்ம வந்து வேர்ல்டு எக்கனாமிக் க்ரோத்தும் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத்தும் சமமா போற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஷார்ட் டேர்ம்ல எப்பவுமே எக்கனாமிக் க்ரோத் வந்து உலகெங்கும் கம்பெனிஸோட இபிஎஸ் க்ரோத்தை சப்போர்ட் பண்றதுனால அதுதான் வேல்யூ. ஆனா மார்க்கெட்ல வந்து விலை அந்த வேல்யூக்கு என்ன விலை கொடுக்கறது பிரைஸ் இருக்கு இல்லையா? அது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் பணத்தை பொறுத்து இருக்கு. இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பணம் வரதுக்கு பதிலா டெட் மார்க்கெட் அமெரிக்கால பணம் போடலாமா, கோல்டுல போடலாமான்னு ஒரு காம்படிஷன் இருக்கும் மணிக்கு. ஸோ அந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் அந்த எக்கனாமியோட வேல்யூக்கு வந்து அந்த சரியான விலை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு தீர்மானிக்கப்படுறது. அது வெரி ஆஃபன் வந்து பிரைஸ் வந்து வேல்யூக்கு மேலேயும் போகலாம், இந்தியாவில் நடக்கிற மாதிரி, இல்ல பிரைஸ் வேல்யூக்கு கீழேயும் வரலாம், அண்டர் வேல்யூடு மார்க்கெட்ஸ் மாதிரி. ஸோ வேர்ல்டு எக்கானமியும் வேர்ல்டு மார்க்கெட்ஸும் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல 6 months 1 year 2 yearsல சேர்ந்து போகும் சொல்ல முடியாது. அதனால இது ரெண்டும் பிரிச்சு நீங்க தனியா தான் பார்க்கணும். டெஃபினட்டா வேர்ல்டு எக்கானமி டவுன்ல இருக்கச்ச மார்க்கெட் மேல போற கூட வாய்ப்பு இருக்கு. கோவிட் எடுத்துங்க, இல்ல குளோபல் பினான்சியல் கிரைசிஸ்க்கும் எக்கானமி டவுன்ல இருந்தது. ஆனா மார்க்கெட்ஸ் ஏறுது. ஏன்னா அந்த எக்கானமியை ரிவைவ் பண்றதுக்காக நோட் அடிச்சாங்க. அதுக்கு QEன்னு பேரு. அந்த நோட் அடிச்சதுனால அந்த லிக்விடிட்டி வந்து வேற எங்க போறது என்ன பண்றதுன்னு ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிட்டு விலையை ஏத்திட்டு. ஸோ எக்கனாமியோட டைரக்ஷனும் மார்க்கெட்டோட டைரக்ஷனும் லாங்கர் டேர்ம்ல சேர்ந்து போகுமே தவிர
ஷார்ட்டர் டேர்ம்ல நிறைய வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால ரெண்டுமே ஒரே வார்த்தையில நம்ம பேசவே முடியாது. ஸோ என்ன மாதிரியான டென்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு? இதோட இம்பாக்ட் கோல்டு, சில்வர் மார்க்கெட்லலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசுறோம். இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேரு இப்போ ரொம்ப குழப்பத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ ஆப்வியஸா எல்லாருக்கும் ரெட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நடக்கும்போது ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? ஸோ ஒண்ணு வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு 2 விஷயம் இருக்கு. ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணது ஒரு போர்ட்ஃபோலியோ. ஃப்ரெஷ்ஷா இப்போ உங்க கையில சம்பளம் வருது, பணம் வருது. அது வச்சு என்ன பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுல 2த்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, வந்து இந்த மாரி போர் நடக்கிறது விஷயம் வந்து நெறைய நடந்திருக்கு. கடந்த 3, 4 வருஷத்துல. ஆரம்பம் வந்து ரஷ்யா, உக்ரைன் ஒரு போர் நடந்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணா. இஸ்ரேல் ஹமாஸ், ஹெஸ்புல்லா மேல அட்டாக் பண்ணா. இஸ்ரேல் ஈரான் மேலயும் ஒரு ஷார்ட் அட்டாக் பண்ணா. அமெரிக்காவும் ஒரு பிளேன வச்சு ஈரான் அட்டாக் பண்ணாங்க. நெறைய சின்ன சின்ன விஷயம் வந்து நடுவுல இண்டோ பாக் கூட ஒரு வார் நடந்தது. இல்லையா? ஸோ இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு இதுல. ஒண்ணு வந்து எல்லா ஜியோபொலிட்டிக்கல் ஈவென்ட் நான் சொன்ன ஈவென்ட் அன்னைக்கு மார்க்கெட் துவங்கத்துல அன்னைக்கு நாள்ல கரெக்ஷனோட தான் ஆரம்பிச்சது. ரைட்டா? ஸோ இது ஒரு பேனிக் ரியாக்ஷன் நடக்கும் எப்பவுமே. பட் அந்த ரிகவரிக்கு வந்து ஆகுறதுக்கு ஒண்ணு இந்த போர் சீக்கிரம் முடியற மாரி ஒரு எதிர்பார்வை இருக்கா? அதாவது இது வந்து சும்மா ஒரு ஷார்ப்பா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாரி ஒரு அட்டாக்கா? இல்ல இது வந்து ரொம்ப நாள் சால்வ் ஆகாம இருக்கிற மாரி அட்டாக்கா? ஒண்ணு. 2வது இந்தியா ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது, ஆயிலோட விலைக்கு இந்த போர்னால என்ன பாதிப்பு? அது நீண்டு நிக்குமா? இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடுமா? இந்த 2 எதிர்பார்வை. ஆயில் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஓவராலா இது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த போர்ல அனலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் போர் தான் மோசமான இம்பாக்ட் நடந்தது. அந்த நடந்த அன்னைக்கு மார்க்கெட் 2700 பாயிண்ட் விழுந்தது. முன்னாடியே சொன்னேன் நான். ஒரு 10 நாள்லயே 4000 பாயிண்ட் மார்க்கெட் சென்செக்ஸ் விழுந்துடுத்து. ஸோ ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு மார்க்கெட் அதுக்கு மேல விழல. பட் அதே லெவல்ல அப்படியே இருந்தது. அப்புறம் ஒரு 3 மாசத்துல அது ரிகவர் ஆகி ப்ரீவியஸ் லெவல் தாண்டி அன்னைக்கு 75,000 இருந்த சென்செக்ஸ் இன்னைக்கு 80,000 கிட்ட வந்துடுச்சு. ரைட். ஓகே. ஸோ அதுதான் வொர்ஸ்ட் கேஸ். மத்த எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்க்கெட்ட பொறுத்த மட்டும் ஒரு இனிஷியல் நெகட்டிவ் இருந்தது. குயிக்கா ரிகவர் ஆயிடுச்சு. இதுக்கு 2 காரணம். ஒண்ணு அந்த போர்கள் எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்வு. 2வது த்ரூ அவுட் இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, டிஐஎஸ்ல நெறைய பணம் இருந்ததுனால, இந்தியா குரோத் ஸ்டோரிய இந்த போர் எதுவுமே பாதிக்காதனால, டிஐஎஸ் வந்து எப்போ அந்த கரெக்ஷன் வந்தாலும், ஓஹோ! நம்மளுக்கு நல்ல ஸ்டாக் மலிவா கிடைக்கிறதுன்னு போய் வாங்கி வாங்கி மார்க்கெட்ட சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் நடந்த சூழ்நிலை இதுதான். இந்த போர் சம்பந்தப்பட்டல நம்ம பேசணும்னா, இது வந்து 3, 4 விஷயம். இது டெஃபினட்டா இந்தியாவ கொஞ்சம் அதிகமா பாதிக்கிற மாரி ஒரு நிலைமை. ஏன்? ஏன்னா, ஒண்ணு வந்து ஆயில். இந்தியா இன்னமும் 80% ஆயில இம்போர்ட் பண்றது. இதனால ஆயில் பிரைஸ் ஏறினா, நம்ம நாட்டுக்கு இன்ஃப்ளேஷன்லேருந்து, பிஸ்கல் டெபிசிட்லேருந்து, ஆயில் இம்போர்ட்டிங் எல்லாத்துக்கும் பாதிக்கும். நம்பர் 1. நம்பர் 2 இதனால நம்மளோட இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்னால ஆயில் விலை ஏறும். ருப்பியும் வீக்கன் ஆகுதுன்னா, அது மத்த இடத்துல என்னெல்லாம் இம்போர்ட் பண்றாங்களோ அந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பாதிக்கும். ருப்பியோட வீக்கனிங்கால. ஆயில்னால ருப்பி வீக்கன் ஆகுது. நான் ருப்பி வீக்கன் ஆகுறதுல மத்த இண்டஸ்ட்ரீஸும் அஃபெக்ட் ஆகுது. 3வது என்னன்னா, இந்த கல்ஃப் மிடில் ஈஸ்டோட எக்கானமி அஃபெக்ட் ஆனதுனால, அது இந்தியாவுக்கு பாதிக்கும். ஏன்னா, நம்மளோட எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான பேரு மிடில் ஈஸ்ட்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க ரெமிட்டன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்ம எக்கானமில ஒரு சப்போர்ட் குடுக்குறது என்ஆர்ஐ ரெமிட்டன்ஸும் சரி, அந்த பணத்த இந்தியால வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியும் இந்தியன் குரோத்க்கு. ஸோ இப்போ அந்த ஒரு அன்சர்டனிட்டி வந்ததுனால அது டைரக்ட்டா இந்தியாவ பாதிக்கிறது. 3வது என்னன்னா, இந்த டிராவல் விஷயமா. ஏன்னா இந்தியன்ஸ் நெறைய அந்த பக்கம் யூரோப்க்கு போறோம். எல்லா டிராவலும் அந்த ஏர்போர்ட்லாம் ஷட் ஆனதுனால, ஷார்ட் டெர்மா இமிடியேட்டா அந்த டிராவல் செக்டர்ல பயங்கரமா ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஸோ இதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் நான் சொல்ற மாரி இப்போ வந்து 1700 பாயிண்ட் சென்செக்ஸ் விழுந்திருக்கு. ரைட்? இப்போ இந்த போர் வந்து அடுத்தது விஷயம் என்னன்னா, இது இந்தியா பொறுத்த மட்டும் ஆயிலும் சரி, இந்த டிராவல் ரிலேட்டட் கல்ஃப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் சரி, இது இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு போர். பட் போர் ரொம்ப நாள் நிக்குமா? நிக்காதா? அந்த கேள்விக்கு வரும்போது, இனிஷியலா வந்து அமெரிக்காவோட இன்டென்ஷன், இஸ்ரேலோட இன்டென்ஷனும் குயிக்கா போய் அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துடணும். அவங்களோட டாப் கமாண்ட் ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு அவங்கள பண்ணோம். பிரசிடென்ட் அல் கமீனிய முடிச்சு விடணும். அதெல்லாம் தான் இதை வச்சு ரெஜிம மாறிடும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா நடந்தது வேற. அவங்களோட இதெல்லாம் மிலிட்டரிலி சக்சஸ் ஆனாலும் கூட பொலிட்டிக்கலி அவங்க நினைச்ச மாதிரி ஈரானுக்குள்ளேருந்து ஒரு அப்போசிங் கெமினி கவர்மெண்ட்டை வந்து ஒரு புது ஃபோர்ஸ் வந்து அவங்க அமெரிக்காவுக்கு சாதகமா ஒரு புது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெஜிம் சேஞ்ச் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. இன்ஃபேக்ட் அவர் இன்னும் இன்னும் டீப்பா இறங்கி பண்ணிட்டு
நான் கவுண்டர் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு எதிர்பாராம அவங்க வந்து மத்த நியூட்ரல் நாடுகள் மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாரேனும் சரி, கத்தாரும் சரி, யுஏஇ, கல்ஃப் எல்லாத்துக்குமே அவங்க போடுறதுனால அவங்களுக்குலாம் அவங்க டிஃபென்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அவங்க ஏற்கனவே போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை. ஸோ அந்த மிசைல் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து நிறைய அங்க பாதிப்பு பண்றதுனால இப்ப சதிக்கு அவங்களும் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் நேற்று ஏதோ ட்வீட் பண்ணாரு அவங்க பேச்சுவார்த்தை. ஆனா இவங்க இல்லைன்னு சொன்னோம்னா இந்த போர் அவ்வளவு சீக்கிரம் முடியுமான்னு ஒரு சந்தேகம் இன்னைக்கு இருக்கு. ரைட்டா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இதனால கரெக்ஷன் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு கூட நடக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா ஈரான் கிட்ட மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்து ஒரு லிமிட்டோட தான் இருக்கும். எவ்வளவு நாள் அவங்களால இந்த ட்ரோன் அடிச்சு தாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 வாரமோ 3 வாரத்துக்கு மேல அவங்களுக்கு சப்ளை ஆஃப் ட்ரோன் எல்லாம் கம்மியாயிடும் திருப்பி சண்டை போடுறதுக்கு. அன்லெஸ் சைனாவோ ரஷ்யாவோ அவங்கள போர்ல இறங்கி அவங்கள சப்போர்ட் பண்ணாங்கன்னா இப்ப சத்திக்கு அந்த மாதிரி தகவல் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாரத்துல இந்த போர் முடியறாப்புல அது ஒரு மார்க்கெட்டுக்கு கிளாரிட்டி கிடைச்சாலே ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிடும் இந்த ஃபால். திருப்பி ரிகவர் ஆகிறதுக்கு போர் முடியணும். ஏன்னா ஒரு முடியறதுக்கு ஒரு ஒப்பந்தமோ ஒரு அமெரிக்காவோ இஸ்ரேலோ நாங்க நினைச்சதை அடைச்சிட்டோம் இனிமே அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இது மெயினா ஈரான் வந்து ஒரு ஷியா முஸ்லிம் ஸ்டேட். ஸோ இதனால அண்ட்ரஸ்ட் வந்து ஷியாஸ் எங்கெல்லாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் பாப்புலேஷன்ல இருக்காங்களோ எந்த சிட்டிஸ்லயும் எந்த கண்ட்ரீஸ்லயும் அங்கெல்லாம் டெஃபினட்டா ஒரு ஆன்டி அமெரிக்கா ஃபீலிங் வச்சு கொஞ்சம் அந்தந்த ஊர்ல சிவில் அண்ட்ரஸ்ட் மாதிரி இது கொஞ்சம் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இன்னைக்கு வந்து இந்த போர் வந்து எப்படி போய் எப்படி முடிக்க போறதுன்னு அவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல அதிகமா இந்த போர் வந்து நீண்டு நிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால மார்க்கெட்டோட இம்பாக்ட் அந்த ஒரு மாசம் 1.5 மாசத்துல திரும்ப ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் லெவல்ஸ்க்கு வந்து ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் இதை பார்க்கறதுக்கு நிலைமையில வரலாம்னு ஒரு எதிர்பார்வை. பட் நான் சொன்ன மாதிரி இது டெய்லி நியூஸ் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ கூட அமெரிக்கன் எம்பசி மேல ஒரு அட்டாக் பண்ணிட்டேன்னாங்க. ஸோ இது எப்படி நடக்கிறது அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நீங்க போட்ட பணத்தை இன்னைக்கு பேனிக் பண்ணி விற்கக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக ஒரு டைவர்சிஃபைடா ஒரு அசெட் அலோகேஷனை பண்ணி ஒரு லாங் டேர்ம் குரோத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த கரெக்ஷன் வந்ததுனால உங்க லாங் டேர்ம் கோல்ல எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எந்த எதுவும் வராது. ஸோ இதை நம்பி நீங்க வந்து அந்த லாங் டேர்ம் கோலுக்காக இந்த ஷார்ட் டேர்ம்ல பேனிக் ஆகி விற்கக்கூடாது. ஸோ அப்படி விற்காத கருத்துல நீங்க கையில இருக்கிற பணத்தை இன்னைக்கு போடலாமா? அது உங்க ரிஸ்க் appetite பொறுத்து இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த 2 மாசம் 3 மாசம் நான் போய் மலிவா விற்கிறது நான் 1 மாசத்துல போய் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படிங்கறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் அந்த 1 மாசம் சொல்றது நான் என்னோட எதிர்பார்வை. அது நடக்கலாம்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மா ரிஸ்க் எடுக்கிற டைம் டெஃபினட்டா இல்லை. லாங்கர் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தன் கையில கேஷ் இருக்கு. நான் இப்போ என்ன கரெக்ஷன் கிடைக்கிறது, நான் ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டேன், அதே போர்ட்ஃபோலியோவை இன்னும் கொஞ்சம் மலிவா கிடைக்கிறதுனால வாங்கலாமான்னு டெஃபினட்டா வாங்கலாம். ஆனா என்னன்னா இதுக்கு மேல இன்னமும் விழலாம். ஸோ அந்த தைரியம் இருக்கா அப்படின்னு உங்க ரிஸ்க் கேபிட்டல் நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 10 ரூபாயில நேற்று 10 ரூபாயில வித்தது இன்னைக்கு 8 ரூபாய்க்கு ஆயிருக்கு. அது 8 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். எஸ் இதே பொருள் 10 ரூபாயில வாங்கினது 8 வாங்கினா 10 + 8 18 டிவைட் எனக்கு ஓவராலா 9 ஆவரேஜ் காஸ்ட் நல்லது. பட் நாளைக்கே இது 7க்கு போனா ஐயோ நான் நேத்தியே வாங்கினேன் இன்னைக்கு வாங்கினேன் அப்படின்னு போட்டு நீங்க மனசை போட்டு குழம்பிற டைப்பா இருந்தா நீங்க வாங்கக்கூடாது. ஓகே. பட் அதே சமயத்துல பரவாயில்ல. இப்ப நீங்க 8ல கொஞ்சம் வாங்குறேன், நாளைக்கு 7லயும் கொஞ்சம் வாங்குறேன், 6லயும் கொஞ்சம் வாங்குவேன். ஏன்னா அல்டிமேட்டா நான் சொல்றேன் 1 மாசம் 2 மாசமோ இல்ல 6 மாசம் டெஃபினட்டா. ஏன்னா ஈவன் ரஷ்யா உக்ரைன் போர் த மோஸ்ட் வர்ஸ்ட் போர் இருந்தது கூட அந்த போர் கூட 3-4 மாசத்துல மார்க்கெட் நார்மலுக்கு வந்துட்டு இந்த ரெகுலரா போற வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸை நீங்க வச்சுட்டு பண்றதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க தொகையை மார்க்கெட்ல அதே போர்ட்ஃபோலியோ நீங்க ஏற்கனவே உங்க லாங் டேர்ம் கோலுக்கு என்ன மனசுல வச்சுருக்கீங்களோ அதே போர்ட்ஃபோலியோவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். எவ்வளவு வாங்கலாம்? ஒரு வச்சுங்களேன், நான் என்னோட ரூல் என்னன்னா 1% உங்க ஃப்ரீ கேஷ் நான் இருக்கிற பணத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரு ஃப்ரீ கேஷா வச்சுருப்போம். அந்த ஃப்ரீ கேஷ்ல 1% ஒரு நாளைக்கும் இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்கிற அன்னைக்கு நீங்க டெப்ளாய் பண்ணீங்கன்னா 100 நாளைக்கு கரெக்ஷன் நடந்தா கூட உங்க பணம் அப்பதான் முடியும். ஸோ எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை அந்த வேலையில கரெக்ஷன்ல வாங்க போறீங்க. ஸோ அப்படி பண்ணா ஒரு ஸ்டாகர் பண்ணி உங்க இருக்கிற போர்ட்ஃபோலியோவே உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் காஸ்டோட கிடைக்கும். அண்ட் லாங்கர் டேர்ம் அவுட்லுக் இருக்கிறதுனால இன்னைக்கு வாங்கின நீங்க எந்த யூனிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா போட்டா அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு மலிவா கிடைச்சதுனால மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் யூனிட்ஸா உங்களுக்கு போய் உங்க ஃபியூச்சர் வெல்த் கிரியேஷனை ஹெல்ப் பண்ணும். பட் எல்லாத்துலயும் என்னன்னா இந்த எமோஷன் வர்சஸ் லாஜிக். நான் சொல்றது ஒரு லாஜிக்கல் ஆக்ஷன்.
இன்னைக்கு உங்க எமோஷன் போய் விற்கணும்னு தோணும். ஸோ அந்த எமோஷனுக்கும் லாஜிக் உள்ள சண்டையில நீங்க எப்படி அதை டீல் பண்றீங்க அதுதான் முக்கியமா இருக்கு. ரைட்? கோல்ட் ஹார்ட்டடா லாங் டேர்ம் லாஜிக்கை வச்சுட்டு இன்னைக்கு எனக்கு ஆடி தள்ளுபடி மாதிரி நடக்கிறது, நான் இந்த பொருளை வாங்குறேன் அப்படின்னு கிளியர் கட்டா இருந்து, அதுதான் நாளைக்கு இன்னும் மலிவா கிடைக்கலாம், அப்ப இன்னும் கொஞ்சம் நாளைக்கும் வாங்குவேன் அப்படின்னு இருந்தா டெஃபினட்டா நீங்க இறங்கலாம். ஸ்டாகர்ட் வழியா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு இறங்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்கனவே நான் இந்த செக்டர்ல போட்டிருக்கேன், இப்ப இந்த செக்டர் ரொம்ப பாதிக்கப்படுறது, அதனால அந்த செக்டரை வித்துட்டு இன்னைக்கு எது அவ்வளவு பாதிக்கல அதை மாத்தலாம், அதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. ஏன்னா எந்த செக்டருக்கு எப்படி பாதிப்பு வரும் ஃப்ரம் மார்க்கெட் பிரைஸ், எக்கனாமிக்கல் இம்பாக்ட் சொல்லலாம். ஆயில் இம்போர்ட் செக்டர்ஸ்ல அதிகமா பாதிப்பு வரும், பேங்கிங்ல அவ்வளவு வராது. அதுக்காக நீங்க பேங்கிங் வந்து விழாது, இதுதான் விழும் அப்படின்னு நினைச்சிட்டு அது தவறு. ஏன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பணத்தை இந்தியால இருந்து எடுத்தா 40% ஆஃப் இந்தியாவோட எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல இந்தியா ஷேர் இருக்கு இல்லையா, அதுல 40% பேங்கிங் இண்டெக்ஸ். ஸோ அவங்க வித்தாலே பேங்கிங் அதிகமா விழலாம். இன்ஃபேக்ட் அண்ட் பட் அதுக்கு ஒரு லாஜிக் கிடையாது. ஏன்னா பேங்கிங்க்கு ஒரு எஃபெக்ட் ஆகல இந்த வார்னால. ஸோ அதனால செக்டோரல் ரீஅலோகேஷன் இப்போ பண்றதுக்கு நேரம் சரி கிடையாது. ஏற்கனவே நீங்க தேர்ந்தெடுத்த போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாகர்டா அதை ஆவரேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு 3 வருஷம் 5 வருஷத்துல எனக்கு நான் லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக ஆவரேஜ் பண்றதுன்னா இட்ஸ் ஃபைன். அப்படி பண்ணலாம். இந்த குளோபல் அன்சர்டனிட்டியை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி புரிஞ்சுக்கணும், இதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.